பணம் இதெல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தப்பு. எது கை கொடுக்கும் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டும், உங்களோட உடலும், உங்களோட உழைப்பும், உங்களோட தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தையும், உங்கள் வாழ்க்கைக்கு செழுமையான விஷயங்களையும் கொண்டு வந்து தருமே ஒழிய, வேறு எந்த விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வாழ்க்கையில் நிற்க போகிறதில்லை. இதை கண்டிப்பாக உணரணும். இன்றைக்கி உலகம் வந்து நாட் ஒன்லி பிஸ்னஸ். எல்லா கார்ப்பரேட்டுகளும் வந்து லோக்கல் மக்களை வந்து அடித்தட்டு மக்கள்கிட்டோட வியாபாரத்தை பிடுங்கிறது பெருமையாக நினச்சி பிடுங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், உலகத்தில் வாருன்ற பேரில் வந்து மக்களை வந்து வதைக்கிற இந்த நேரத்தில், அதே நேரத்தில் வந்து வாருன்ற பேரில் மக்களுக்கு உண்டான விஷயங்கள், அடிப்படை உரிமைகளை பிடுங்கி அவன் வந்து என்ன பண்ணுறான், உனக்கு சாப்பாட்டுக்கும் உனக்கு தண்ணிக்குமே கையேந்திர சூழ்நிலையில் விடுற இந்த நேரத்துலையும், அதே நேரத்தில் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து ஒரு காட்டுத்தீ வந்து அந்த காட்டுத்தீயை வந்து அவனோட சொத்து சுகம் எல்லாமே தீக்கிரையாக வர இந்த நேரத்துலையும், பெரிய பெரிய நோய்கள் கொரோனாவெல்லாம் பார்த்துட்டு வந்தும் மனுஷன் வந்து மாறலை, அவன் வந்து பி ப்ரிப்பேராக இருக்கலை அப்படின்னா அவன் வந்து நாளைக்கு அடிபட வேண்டிய சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை நான் கண்டிப்பாக பேசி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் அந்த டாப்பிக்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை முன்னெடுப்பு செய்யுங்க. இன்றைக்கி வளர்கிற ஜென்ரேஷன் ஆகட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டீனு, நம்மளோட சப்ஸ்கிரைபரு ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரணும். இதன் மூலமாக வந்து மனுஷன் வந்து பணத்தையும், அதிகாரத்தையும், வாகனங்களையும், தன்னோட இடங்களையும், வீடுகளையும் நம்புறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஆஸ் இண்டிவிஜுவலாக உங்களை நீங்கள் நம்புங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் முன்னெடுப்பு செய்ய முடியும்? எதுவுமே இல்லை. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பையனை வந்து என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு ஏரியாவுக்கு அனுப்புவான். ஏதோ ஒரு ஏரியாவில் போய் அனுப்பிட்டு கையில் காசே இல்லாமல் இறக்கி விட்டுட்டு வந்துடுவான். நீ அந்த ஏரியாவில் நீயே சர்வே பண்ணி நீயே பொழைச்சிட்டு ஒரு 100 நாள் 150 நாள் கழித்து நீ எனக்கு ஃபோன் பண்ணுன்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு போவான் அப்படின்வான். அவன் என்ன பண்ணுவானா அந்த பையன், அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு சர்வராக ஜாயின் பண்ணுவான், அங்கே பாத்திரம் கழுவான், டேபிள் தொடப்பான், இதெல்லாத்தையும் சர்வேவலுக்காக அவன் பண்ணுவான். அந்த சர்வேவலை வந்து அவன் கற்றுக்கிட்டுட்டான் அப்படின்னா, அவன் சர்வேவலில் அவன் கற்றுக்கும் போது மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் உள்ள கீழ்த்தட்டு மக்கள் படுற கஷ்டங்கள், எப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயம் வந்து எப்படி பணம் வந்து ஒரு 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 கவுண்டருக்கு வருது, ஒரு கேஷ் கவுண்டருக்கு வந்து பணம் எப்படி வருதுன்றது அவனுக்கு அப்போ தான் தெரியும். அது எப்படி ஒருத்தனோட உழைப்பு பணமாகுது, எப்படி ஒரு முதலீடு பணமாகுது, எப்படி ஒரு ரா மெட்டீரியல் பணமாகுது, இதெல்லாத்தையும் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, தான் அப்பாவோ தான் சொந்த பந்தமோ இல்லாத ஒரு ஏரியாவில் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு அவன் கீழே இருந்தே வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா தட்டு கழுவி, பாத்திரம் கழுவி, டேபிள் கழுவி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜாக வந்து ஒரு 200 டேஸ் இல்லை 250 டேஸ் வந்து எந்த விதமான பணமோ, எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸோ, எந்த விதமான டிகிரியோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி மாவாட்டி எது எதை பண்ணியும் அவன் ஒரு 200 நாள்